நாகரசம்பேட்டை அழகு நாச்சியம்மன் கோயிலில் தூக்குத்தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அடுத்த நாகரசம்பேட்டையில் புகழ்மிக்க அழகு நாச்சியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் தூக்குத்தேர் திருவிழா வெகு விமர்சனையாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 17ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் திருவிழா தொடங்கியது. இதனையடுத்து அம்மன் ஸ்ரீ காயத்ரி அலங்காரம், வைஷ்ணவ அலங்காரம், பார்வதி அலங்காரம், மகஸ்ரீ அலங்காரம் என நாள்தோறும் பல்வேறு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தூக்குத்தேர் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி சக்கரம் இல்லாத அலங்கரிக்கப்பட்ட தூக்குத்தேரில் அழகு நாச்சியம்மன் எழுந்தருள 4 டன் எடையுள்ள இந்த தூக்குத்தேரை 14 நாட்கள் விரதம் இருந்து வந்த 4 டன் எடையுள்ள இந்த தூக்குத்தேரை 15 நாட்கள் விரதம் இருந்து வந்த 300 பேர் தோளில் சுமந்து கீழ விசலூர், நாகரசம்பேட்டை ஆகிய பகுதிகளில் 6 கிலோமீட்டர் தூரம் வீதிகளிலும் விளைநிலங்களிலும் கடந்து தூக்குத்தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த தேர் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். 4 டன் எடையுள்ள இந்த தூக்குத்தேரை 15 நாட்கள் விரதம் இருந்து வந்த 300 பேர் தோளில் சுமந்து கீழ விசலூர், நாகரசம்பேட்டை ஆகிய பகுதிகளில் 6 கிலோமீட்டர் தூரம் வீதிகளிலும் விளைநிலங்களிலும் கடந்து தூக்குத்தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த தேர் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர்.